அகமதாபாத்தில் கடந்த ஜூன் மாதம் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தைப் போல் இன்னொரு விமான விபத்து நடக்கவே கூடாது என்று நினைத்து என்ஜினியர்களான வசீம் மற்றும் தர்ஷன் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் ஒரு புதிய விமான பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கி உள்ளார். இந்த அமைப்பின் பெயர்தான் ப்ராஜெக்ட் ரீபத். விபத்துகளின் போது பயணிகளின் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை தயாரித்துள்ளார்கள். இந்த தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யும் என்று பார்ப்போம். கடந்த ஜூன் மாதம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே இன்ஜின் செயலிழந்து தரையில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் 260 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தை பார்த்து வேதனை அடைந்த இளம் என்ஜினியர்களான வசீம் மற்றும் தர்ஷன் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் ஒரு புதிய விமான பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கியுள்ளார்கள். குறிப்பாக வசீமின் தாயார் விபத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகளின் பயத்தை நினைத்து மனம் கலங்கி போனாராம். அதனால் இன்னொரு விமானம் இதுபோல கீழே விழுந்து நொறுங்கக்கூடாது என்று முடிவு செய்த வசீம் மற்றும் அவரது நண்பர் தர்ஷன் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் மொத்த விமானத்திற்கே ஏர்பேக் தரும் திட்டத்தை தயாரித்துள்ளனர். இந்த புதிய பாதுகாப்பு திட்டத்தை அவர்கள் புகழ்பெற்ற ஜேம்ஸ் டைசன் விருது போட்டிக்கு சமர்ப்பித்துள்ளனர். ப்ராஜெக்ட் ரீபர்த் என்பது ஒரு புதிய புரட்சிகரமான விமான பாதுகாப்பு திட்டம் என்று சொல்லப்படுகிறது. இது விமான விபத்துகளின் போது பயணிகளின் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்கிறார்கள். இது ஒரு செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் அமைப்பாகும். விமானம் விபத்துக்குள்ளாக போகிறது என AI உணரும் போது தானாகவே சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துமாம். அதன் முக்கிய அம்சங்கள் சிலவற்றை பார்ப்போம். விமானம் நடுவானில் செல்கிற போது அல்லது விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்து தவிர்க்க முடியாதது என தெரிந்தவுடன் விமானத்தின் வெளிப்பகுதியில், குறிப்பாக மூக்கு, வயிற்றுப்பகுதி மற்றும் வால் பகுதியில் பெரிய பல அடுக்கு ஏர்பேக்குகள் மிக விரைவாக விரிவடையும். இவை விமானம் தரையில் மோதும்போது ஏற்படும் அதிர்ச்சியை உறிஞ்சி ஒரு பாதுகாப்பு கூடு போல் செயல்படுமாம். பயணிகளின் இருக்கைகளுக்கு பின்னால் மற்றும் சுவர்களுக்குள் இருக்கும் சிறப்பு திரவங்கள் மோதலின் போது திடீரென இறுகி அதிர்வுகளை உள்வாங்கி பயணிகளை காயங்களிலிருந்து பாதுகாப்பும் என்று என்ஜினியர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக, விமானத்தின் இறங்கும் வேகத்தை குறைப்பதற்காக இன்ஜின்களில் இருந்து ரிவர்ஸ் த்ரஸ்ட் அல்லது வாயு உந்து விசைகள் பயன்படுத்தப்படும். இதன் மூலம் விமானம் மெதுவாக பலூன் போல் கீழே இறங்குவதால் மோதுவதால் ஏற்படும் பாதிப்பு குறையும். விபத்து ஆபத்து பெரிய அளவில் தடுக்கப்படுமாம். ஒரு விமானம் திடீரென விபத்தில் சிக்கினால் விபத்துக்கு பின் மீட்பு குழுக்களுக்கு எளிதாக கண்டுபிடிக்க உதவும் வகையில் விமானத்தின் வெளிப்புறம் பிரகாசமான ஆரஞ்சு நிறத்தில் மாறிவிடுமாம். மேலும் GPS மற்றும் இன்ஃப்ராரெட் பீங்கான்கள் போன்ற அம்சங்களும் இந்த ஏர்பேக்கில் இடம்பெறுமாம். இதன் மூலம் விமானம் எங்கே இருக்கிறது என்பதை மீட்பு குழு கண்டுபிடிக்க முடியும். ப்ராஜெக்ட் ரீபர்த் திட்டம் விபத்துகள் தவிர்க்க முடியாத சூழலில் பயணிகளின் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பை கணிசமாக அதிகரிக்கும் என்ற நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இது விமான விபத்துகளை தடுப்பதற்கான திட்டம் கிடையாது. ஆனால் விபத்து நடந்தால் அதன் விளைவுகளை குறைத்து உயிர் சேதங்களை தடுக்கும் ஒரு கடைசி நிலை பாதுகாப்பு அமைப்பு போல் செயல்படும் என்பதை இதனை கண்டுபிடித்த என்ஜினியர்கள் விளக்கியுள்ளார்கள். ப்ராஜெக்ட் ரீபர்த் தற்போதுதான் கருத்தியல் ரீதியாகவும் சோதனை நிலையிலும் உள்ளது. இது பொறியாளர்களால் உருவாக்கப்பட்ட திட்டமாகும். இந்த திட்டம் புகழ்பெற்ற ஜேம்ஸ் டைசன் விருது போட்டியில் இறுதி போட்டியாளர்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் சாத்தியக்கூறுகளுக்கு ஒரு அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. விமானத்தின் பல்வேறு மோதல் காட்சிகளை பயன்படுத்தி கணினி உருவகப்படுத்துதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சோதனைகளில் இந்த அமைப்பு அதிர்ச்சியை கணிசமாக குறைப்பதாக கண்டறிந்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். ப்ராஜெக்ட் ரீபர்த் திட்டத்தை உண்மையான விமானங்களில் சோதிப்பதற்கு மேலும் ஒரு முழுமையான ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்காக இதனை கண்டுபிடித்த இளம் என்ஜினியர்கள் பிரபலமான விமான ஆய்வகங்களுடன் இணைந்து கிராஷ் ஸ்லெட் மற்றும் காற்று சுரங்க சோதனைகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். காற்று சுரங்க டெஸ்ட் என்பது ஒரு பொருளின் மீது காற்று எவ்வாறு செயல்படுகிறது என்பதை கண்டறியும் வகையிலான சோதனை என்று சொல்கிறார்கள். விமானங்கள் மீது காற்றின் தாக்கம், வேகம், அழுத்தம் மற்றும் உந்து விசைகளை அளவிட பயன்படும். அதாவது விமானத்தின் இறக்கைகளின் வடிவம் காற்றுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதால் இந்த சோதனை இந்த திட்டத்தை செயல்படுத்த அவசியமாகும்.